இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. பாஸ்கா காலத்தின் 5வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே கூட்டு தத்துவத்தின் சிறப்பினை உணர்ந்து கொள்ள நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். ஒரே மனநிலையில் இருப்பவர்கள் ஒரு செயலில் ஈடுபட்டால் அந்த செயல் எளிதில் முடியும். வெவ்வேறு மனநிலையும் பழக்க வழக்கங்களும் கொண்டவர்கள் இணைந்து வாழ வேண்டும் என்றால் பெருந்தன்மையும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கின்ற மனமும், அரவணைத்து செல்கின்ற எண்ணமும் வேண்டும். இன்று உடன் பிறந்த உறவுகளிடையே இணைந்து செயல்படுகின்ற மனநிலை அரிதாகவே காணப்படுகிறது. நம்முடைய படைப்பின் மகத்துவமே இணைந்து வாழ்வதிலும் செயல்படுவதிலும் தான் உள்ளது. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்ற மனித படைப்பு நிகழ்வும் இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் அழைப்பான படைப்பை பேணி காப்பதும் பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புவதும் இணைந்து செயல்படுவதன் வழியாகவே நிகழும். ஆனால் இணைந்து செயல்படுகின்ற மனநிலையும் எண்ணமும் மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தால், சுய சிந்தனையால், சுய செயல்பாட்டால் அதை தவறாக பயன்படுத்தினான். அதன் விளைவாக இணைந்து செயல்படுகின்ற, இணைந்து வாழ்கின்ற நிலையிலிருந்து அவன் விலகிச் சென்றான். இன்றைய முதல் வாசகத்திலே சவுல் தன்னுடைய பணியை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பறைசாற்றிய பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடம் பர்னபா கடவுளுக்கும் திருத்தூதர்களுக்கும் இடையே பாலமாக இருந்து சவுலினுடைய படிப்பினைகளை ஏற்றுக்கொள்ள அவர் இணைந்து செயல்பட உதவினார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் வாசகத்திலே அன்பினை பற்றி எடுத்துரைக்கும் இந்த அதிகாரம் இறுதி பகுதிகளின் வார்த்தைகளோடு அன்பினை மதிப்பீடுகளால் நின்றுவிடாமல் செயலிலும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியத்தை எடுத்துரைக்கின்றார். நற்செய்தியில் இயேசுவால் பயன்படுத்தப்படுகின்ற திராட்சை கொடியும் அதனுடைய இணைந்து செயல்படுகின்ற வாழ்வும் இன்று நம்முடைய மத்தியில் எப்படி இருக்கின்றது என்பதையும் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கின்ற பொழுது மிகுதியான கனி தருகின்ற கொடியாக, செடியாக நாம் வாழ்வோம், வளர்வோம் என்ற நம்பிக்கையிலே கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்க உறுதி கொள்வோம். ஆமென்.